குஷ்பு அவர்களுக்கு சீட்டு கிடைக்குதா என்னன்னு தெரியல. ஆனா சீக்கிரத்துல வந்து சுந்தர்சி அவர்களுக்கு வந்து சீட்டு கிடைச்சது ம். பெரிய ஆச்சரியமா தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் மதுரை மாதிரியான ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சிட்டில ம். அரசியல் ஆளுமைகள் இருக்கிற அந்த இடத்துல சுந்தர்சி அவர்கள் போய் நின்னது, அவர ஏதோ குளிப்பாட்டி மாலை போட்டு கோயிலுக்கு கூட்டு போற ஆட்டுக்கடாவின் உருவத்துல வந்து பார்க்குற மாரி தான் எனக்கு தோணுது. ஓகே. ஆனா அப்படி அவர கொண்டு போய் ஒரு பலிகடா ஆக்கணும்னு சொல்லி ஏடிஎம்கேக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கணும்? ஏன்னா அவங்களோட கூட்டணியில இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதியில எதுக்காக இவர கொண்டு போய் நிப்பாட்டணும்? அதாவது ஒரு கூட்டணி கட்சிக்கு எதுக்காக அந்த இடத்த ஒதுக்கீடு பண்ணணும்? அதாவது அதிமுகல இப்ப சமீபமா அறிவிக்கப்பட்டிருக்க பல வேட்பாளர்கள் எல்லாருமே புதுமுகம் தான். ம். அவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில பணம் செலவு பண்ணி அ வந்து கட்சிக்கு வந்து நாங்க வெற்றி வாங்கி தர்றோம், வெற்றி வாய்ப்பு வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி குடுத்துட்டு பணம் செலவு பண்ண தயாரா இருக்கிறவங்க. ம். ஆனா மதுரையில பொறுத்தளவுக்கு என்னன்னா, இவருடைய கட்சி புதிய கட்சிக்கு யார் வந்து ஒரு அறிமுக வேட்பாளர், பணம் செலவு பண்றதுக்கு ஆள் இருந்தாலும், ஒரு ஸ்ட்ராங்கா நின்னு மக்கள் செல்வாக்கோட பேசக்கூடிய ஒரு ஆ வேட்பாளர் வேணுமே! ம். அப்படிங்கிறதுக்காக தான் இயக்குனர வந்து அவங்க வந்து குடுத்துருக்காங்களே தவிர, இயக்குனர வந்து தேர்வு பண்ணது அந்த கட்சியின் தலைவரா இருந்தபோது, நம்ம அதிமுகவுல வந்து யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண போறதுக்கு வழி இல்ல.